எல்லாரும் சிரிக்கிறாங்களே, அவர் என்ன கேட்டாரு? ஏன் தனியா வந்து படுக்கிறாரு? எனக்கு தெரியாதுமா. அப்ப நீ ஒன்று சிரிச்ச? எல்லாரும் சிரிச்சாங்க, நானும் சிரிச்சேன். சார், சார், Want to keep quiet. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். சினிமா தியேட்டர்ல நான் புரியலன்னு கேட்டேனே, அதுக்கு அர்த்தம் நீங்க சொல்லவே இல்லையே. நீ ஒண்ணு பண்ணு, புஸ்தக கடைக்கு போ. அங்க போய் நியூ வேவ்னு கேளு. அந்த புஸ்தகத்துல படத்தோட எல்லாம் விவரமா போட்டுக்கான், படிச்சு தெரிஞ்சு. ஓகே. ஆர்வ கோளாறு. 18 வயசா இருந்தா எல்லாம் தெரியும், 12 வயசா இருந்தா ஒண்ணுமே தெரியாது. இது 15, ரெண்டும் கட்டான். கழுத்தறுப்பு கேஸ் தான். இந்தாங்க 500 ரூபாய் இருக்கு. 500? அப்போ நாங்க வர்றோம்மா. அவங்க 200 ரூபாய் தானே கேட்டாங்க, நீ எதுக்கு 500 ரூபாய் கொடுத்த? காவல்காரனுடைய சம்பளத்துல கருமித்தனம் பண்ணா களவு அதிகமாயிடும். அவங்க என்ன காவல் காத்தாங்க? என்னத்தான் போன மாசம் என்ன ஒருத்தன் ஊட்டிக்கு கூட்டிட்டு போனானே, அவன் ஹோட்டல்ல தூட்டு போட்டு தொங்குனான் தெரியுமா? ஆமா, அவன் தற்கொலை செய்துட்டு தான் சொன்னேன். பேப்பர்ல கூட அப்படிதானே போட்டிருந்தான். அதுதான் இல்லை, எனக்கு 2000 வரையில் சொன்னான். 1000 தான் கொடுத்தான். மீதியை கேட்டேன். போடி, உனக்கு இது போதும்னு சொல்லி கேவலமா பேசி என் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டான். எனக்கு ஆத்திரமும் அவமானமும் தாங்கல. இந்த ஜம்பு மாயாண்டி கிட்ட சொன்னேன், என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அவனை தூக்கல போடுங்க, நானும் கோபத்துல சொன்னேன். சொன்னதை அப்படியே செஞ்சுட்டானுங்க. ஐயோ, கொலையே செய்துட்டாங்களா? இவங்க நம்ம இடத்துக்கு வரவிடுறதே தப்பு. நீ புரியாம பேசுற ஜிம்மி. தண்டம் விக்கிற இடத்துல கூட காவல் இல்லாம இருக்கலாம், ஆனா பெண்ணை விக்கிற இடத்துல காவல் அவசியம் தேவை. நான் எங்க போனாலும் இந்த 2 பேரும் என்ன நிழல் போல தொடர்ந்து வருவாங்க. அதனாலதான் அள்ளி அள்ளி கொடுத்தேன்.